இந்திய நீதிமன்ற வரலாற்றில் ஜூரி முறை அல்லது பொதுமக்களால் நீதி வழங்கும் முறை முடிவுக்கு வர ஒரு காதல் கொலையே காரணமாக இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு நேர்மையான கடற்படை அதிகாரி தனது மனைவியின் கள்ளக்காதலனை 3 முறை சுட்டுக் கொன்றுவிட்டு நேராக காவல் நிலையம் சென்று சரணடைந்தார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த அதிகாரி செய்தது கொலை அல்ல என்று பொதுமக்கள் தீர்ப்பளித்தனர். ஒட்டுமொத்த இந்தியாவையுமே சட்டத்திற்கும் உணர்ச்சிக்கும் இடையில் போராட வைத்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க வழக்குதான் KM நானாவதி வழக்கு. காதல், துரோகம் மற்றும் ஒரு மாபெரும் சட்டமாற்றத்திற்கு வித்திட்ட மும்பையின் அந்த இரத்த சரித்திரம் இதோ. வீடியோவின் தலைப்பு நானாவதி வழக்கு, காதல், துரோகம், நீதிமன்ற அதிர்ச்சி. இது ரகசியங்களின் நேரம், கிரைம் கஃபே. மறைந்திருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 1959ஆம் ஆண்டின் அந்த மர்மங்கள் நிறைந்த மும்பைக்குள் இப்போது நாம் நுழையலாம். 1950களின் பிற்பகுதி மும்பை நகரம் நவீன இந்தியாவின் அடையாளமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த சமூகத்தில் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு குடும்பமாக திகழ்ந்தது கவாஸ் மானெக்ஷா நானாவதி குடும்பம். நானாவதி இந்திய கடற்படையில் ஒரு கமாண்டராக பணியாற்றிய மிகச்சிறந்த அதிகாரி. நேர்மைக்கும் கட்டுக்கோப்பிற்கும் பெயர் பெற்றவர். அவரது மனைவி சில்வியா ஆங்கிலேய பெண்மணி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். அழகான குடும்பம், உயர்ந்த அந்தஸ்து என நானாவதியின் வாழ்க்கை பலரும் பொறாமைப்படும் வகையில் இருந்தது. ஆனால் நானாவதி தனது கடமைக்காக அடிக்கடி கப்பலில் நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. மாதக்கணக்கில் அவர் கடலில் இருக்கும்போது சில்வியா மும்பையில் தனிமையில் இருந்தார். இந்த தனிமைதான் ஒரு விபரீதத்திற்கு வித்திட்டது. நானாவதியின் நெருங்கிய நண்பர் பிரேமஹூஜா. அவர் ஒரு வசதி படைத்த தொழிலதிபர் மற்றும் பெண்களிடம் மிகவும் சகஜமாக பழகக்கூடிய சுபாவம் கொண்டவர். நானாவதி இல்லாத நேரங்களில் சில்வியாவிற்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருந்த அஹூஜா மெல்ல மெல்ல அவருடன் நெருக்கமானார். சில்வியாவிற்கும் அஹூஜாவிற்கும் இடையே ஒரு இரகசிய காதல் மலர்ந்தது. சில்வியா தனது கணவரை விட அஹூஜாவிடம் அதிக நேரத்தை செலவிடத் தொடங்கினார். சில்வியா அஹூஜாவை திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினார். ஆனால் அஹூஜாவிற்கு அத்தகைய எண்ணம் ஏதும் இல்லை. அவர் சில்வியாவை வெறும் ஒரு பொழுதுபோக்காகவே பார்த்தார். 1959ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி நானாவதி தனது பயணத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியிருந்தார். சில்வியா எப்போதும் போல தன்னை உற்சாகமாக வரவேற்கவில்லை என்பதை நானாவதி கவனித்தார். ஏதோ ஒரு பாரம் சில்வியாவின் மனதை அழுத்துவது அவருக்கு புரிந்தது. அன்று மதியம் இருவரும் ஒரு சினிமா பார்க்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் சில்வியா வர மறுத்துவிட்டார். நானாவதி விடாமல் கேட்டபோது சில்வியா உடைந்தழுதார். தான் பிரேமஹூஜாவை காதலிப்பதாகவும் அவருடன் உடல் ரீதியான உறவு வைத்திருப்பதாகவும் நானாவதியுடன் உண்மையை ஒப்புக்கொண்டார். இடியைப் போல அந்த வார்த்தைகள் நானாவதியை தாக்கின. தனது நண்பனே தனக்கு துரோகம் செய்ததை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் நானாவதி ஆத்திரத்தில் உடனே கத்தவில்லை. அவர் ஒரு நிதானமான அதிகாரி. அவர் சில்வியாவிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அஹூஜா உன்னை திருமணம் செய்து கொண்டு நமது குழந்தைகளை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டார். அதற்கு தன்னிடம் பதிலில்லை என்று சில்வியா கூறினார். நானாவதி அமைதியாக எழுந்தார். தனது குழந்தைகளையும் மனைவியையும் ஒரு திரையரங்கில் விட்டுவிட்டு தான் சில வேலைகளை முடிக்க வேண்டியிருப்பதாக கூறினார். ஆனால் அவர் சென்றது வேலைக்காக அல்ல, நேராக தனது கடற்படை கப்பலுக்கு சென்றார். நானாவதி அங்கிருந்த ஆயுத கிடங்கிலிருந்து ஒரு ரிவால்வர் மற்றும் 6 தோட்டாக்களுடன் வெளியேறினார். அங்கிருந்து நேராக பிரேம் அஹூஜாவின் வீட்டை நோக்கி அவர் கார் சென்றது. இந்தியாவையே அதிர வைக்கப் போகும் அந்த 3 துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்க இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. பிரேம் அஹூஜாவின் வீட்டிற்கு நானாவதி சென்றபோது அஹூஜா அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தார். அவர் வெறும் துண்டு மட்டுமே அணிந்திருந்தார். நானாவதி அவரிடம் நேராக சென்று, நீ என் மனைவியை திருமணம் செய்து கொண்டு என் குழந்தைகளை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார். அதற்கு அஹூஜா மிகவும் அலட்சியமாக, நான் சந்திக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று பதிலளித்தார். இந்த அலட்சியமான பதில் நானாவதியின் நரம்புகளை முறுக்கேற்றியது. அடுத்த சில வினாடிகளில் அந்த அறையில் 3 முறை துப்பாக்கி சத்தம் கேட்டது. அஹூஜா இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். நானாவதி அங்கிருந்து தப்பி ஓடவில்லை. ஒரு நேர்மையான அதிகாரியாக அவர் நேராக தனது உயரதிகாரியிடம் சென்று நடந்ததை கூறினார். அவரது அறிவுரைப்படி நானாவதி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த செய்தி மும்பை முழுவதும் காட்டு தீயாக பரவியது. 1950களில் கௌரவம் மற்றும் குடும்ப மதிப்பீடுகள் மிகவும் முக்கியமாக கருதப்பட்ட காலம் அது. ஒரு இராணுவ அதிகாரி தனது குடும்ப கௌரவத்தை காக்க துரோகம் செய்தவனை கொன்றது சரிதான் என்று பொதுமக்களில் பெரும்பாலோர் நினைக்கத் தொடங்கினர். குறிப்பாக மும்பையில் இருந்த பார்சி சமூகம் நானாவதிக்கு ஆதரவாக திரண்டது.
இந்த வழக்கின் விசாரணை தொடங்கிய போது மும்பையே நீதிமன்றத்தின் முன் கூடியது. அப்போதைய சட்டமுறைப்படி குற்றவாளி குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க ஜூரி முறை நடைமுறையில் இருந்தது. அதாவது சட்ட அறிவில்லாத சாதாரண குடிமக்கள் 9 பேர் கொண்ட குழு அமர்ந்து சாட்சிகளை கேட்டு தீர்ப்பு வழங்குவார்கள். நானாவதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அல்ல, மாறாக மனைவியில் துரோகத்தால் ஏற்பட்ட கடுமையான ஆத்திரத்தின் விளைவாக தற்காப்புக்காக நடந்த மோதலில் ஏற்பட்ட மரணம் என்று வாதிட்டனர். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு முக்கிய புள்ளியை முன்வைத்தார். நானாவதி மனைவியின் வாக்குமுதலை கேட்டவுடன் அகுஜாவை சுடவில்லை. அவர் மனைவியை ஒரு தியேட்டரில் விட்டுவிட்டு கப்பலுக்கு சென்று துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அதன் பிறகுதான் அகுஜா வீட்டிற்கு சென்றார். இடையிலிருந்த இந்த நேரம் அவர் நிதானமடைய போதியது. எனவே இது திட்டமிட்ட கொலை, ப்ரீமெடிடேட்டட் மர்டர் என்பது அவர்களின் வாதமாக இருந்தது. இருந்தபோதிலும் அந்த 9 ஜூரிகளும் நானாவதியின் தேசபக்தியாலும் அவரது கௌரவமான தோற்றத்தாலும் ஈர்க்கப்பட்டனர். அவர்கள் ஒருமனதாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தீர்ப்பை வழங்கினர். நானாவதி குற்றவாளி அல்ல. ஜூரிகளின் அந்த தீர்ப்பு நீதிபதி ரத்திலால் ஷலாத் அவர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சாட்சியங்களும் ஆதாரங்களும் நானாவதிக்கு எதிராக தெளிவாக இருந்தபோதும் ஜூரிகள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி வழங்கிய அந்த தீர்ப்பை நீதிபதி ஏற்க மறுத்தார். இந்திய சட்ட வரலாற்றில் ஒரு நீதிபதி ஜூரிகளின் தீர்ப்பை நிராகரிப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று. இந்த வழக்கை அவர் உயர்நீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்தார். உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் நானாவதி துப்பாக்கியை எடுத்துச் சென்ற விதம் மற்றும் அவர் காட்டிய நிதானம் ஆகியவை அவர் திட்டமிட்டே கொலை செய்தார் என்பதை உறுதிப்படுத்தின. இறுதியில் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பு மும்பை மக்களிடையே ஒரு பெரும் விவாதத்தை உருவாக்கியது. ஒரு பக்கம் சட்டத்தின் பார்வையில் அவர் குற்றவாளி, மறுபக்கம் மக்களின் பார்வையில் அவர் தனது கௌரவத்தை காத்த ஒரு ஹீரோ. நானாவதிக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான மக்கள் கையெழுத்திட்ட மனுக்கள் அப்போதைய மகாராஷ்டிர ஆளுநருக்கு அனுப்பப்பட்டன. இந்த வழக்கின் தாக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்றால், அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தலையீடு கோரப்பட்டது. நானாவதியின் விடுதலைக்காக பெரும் போராட்டங்கள் நடந்தன. இந்த வழக்கினால் தான் இந்திய நீதித்துறையில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது. உணர்ச்சிகரமான ஒரு வழக்கில் சாதாரண மக்கள், ஜூரிகள் சாட்சியங்களை விட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்பதை அரசாங்கம் உணர்ந்தது. இது முறையான நீதி வழங்கப்படுவதை தடுக்கும் என்று கருதப்பட்டது. இதன் விளைவாகத்தான் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஜூரி முறை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டது. இன்று நாம் நீதிபதிகள் மட்டுமே தீர்ப்பு வழங்கும் முறையை கொண்டிருப்பதற்கு இந்த ஒரு காதல் கொலைதான் அடிப்படை காரணமாக அமைந்தது. நானாவதி 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். பின்னர் சில்வியாவின் மன்னிப்பு மற்றும் மக்களின் ஆதரவு காரணமாக ஆளுநரின் சிறப்பு அதிகாரத்தின் மூலம் அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சிறையிலிருந்து வெளியே வந்த நானாவதியை அவரது மனைவி சில்வியா வாசலிலேயே காத்திருந்து வரவேற்றார். அவர்கள் இருவரும் தங்கள் குழந்தைகளுடன் கனடாவிற்கு இடம்பெயர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். துரோகம் செய்த நண்பன் கொல்லப்பட்டான். சட்டமே மாறியது. ஆனால் அந்த தம்பதிகள் இறுதி வரை ஒன்றாகவே வாழ்ந்தார்கள். நானாவதி வழக்கில் மக்கள் அவருக்கு ஆதரவாக திரண்டதற்கு மிக முக்கிய காரணம் அன்று மும்பையில் புகழ்பெற்று விளங்கிய பிளிட்ஸ் என்ற பத்திரிகைதான். அந்த பத்திரிகையின் ஆசிரியர் R.K. கரஞ்சியா இந்த வழக்கை தனது பத்திரிகையின் விற்பனைக்காகவும் அரசியல் செல்வாக்கிற்காகவும் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டார். அவர் நானாவதியை ஒரு நேர்மையான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த தேசபக்தியுள்ள ஹீரோவாகவும், பிரேமகுஜாவை பெண்களை ஏமாற்றும் ஒரு பணக்கார வில்லனாகவும் சித்தரித்து தொடர்ச்சியாக உணர்ச்சிகரமான கட்டுரைகளை எழுதினார். பிளிட்ஸ் பத்திரிகை ஒவ்வொரு வாரமும் நானாவதியின் குடும்ப புகைப்படங்களை அட்டைப்படத்தில் வெளியிட்டு பொதுமக்களின் அனுதாபத்தை தூண்டியது. இந்த வழக்கு வெறும் ஒரு கொலை வழக்கல்ல. மீடியாக்கள் நினைத்தால் ஒரு கொலையாளியை கூட எப்படி மக்களின் பார்வையில் தியாகியாகவும் ஹீரோவாகவும் மாற்ற முடியும் என்பதற்கு இந்திய குற்றவியல் வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. ஊடகங்கள் கட்டியெழுப்பிய இந்த பிம்பம்தான் நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த ஜூரிகளின் கண்களை மறைத்து தடயங்களை விட உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வைத்தது. ஆனால் இந்த வழக்கு மும்பை நகரத்தில் ஒரு மாபெரும் சமூக பிளவையும் சாதிய அரசியலையும் ஏற்படுத்தியது. நானாவதி பார்சி சமூகத்தை சேர்ந்தவர். கொல்லப்பட்ட பிரேமகுஜா சிந்தி சமூகத்தை சேர்ந்தவர். பார்சி சமூகத்தினர் முழுமையாக நானாவதிக்கு ஆதரவாக வீதிகளில் இறங்கி போராடினார்கள். அதே சமயம் சிந்தி சமூகத்தினர் பிரேமகுஜாவிற்கு நீதி கேட்டு நானாவதிக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று போராடினார்கள். நானாவதிக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று அன்றைய மகாராஷ்டிர ஆளுநரும் ஜவஹர்லால் நேருவின் சகோதரியுமான விஜயலட்சுமி பண்டிட்டிடம் கோரிக்கை வைக்கப்பட்ட போது சிந்தி சமூகத்தினர் அதை மிக கடுமையாக எதிர்த்தனர். அரசியல் ரீதியாக இது ஆளும் அரசாங்கத்திற்கு ஒரு பெரும் நெருக்கடியை உருவாக்கியது.
இந்த சிக்கலை தீர்க்க அரசாங்கம் ஒரு தந்திரமான அரசியல் நாடகத்தை அரங்கேற்றியது. அதே காலகட்டத்தில் பாய் பிரதாப் என்ற சிந்தி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் மோசடி வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருந்தார். சிந்தி சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக ஆளுநர் விஜயலட்சுமி பண்டிட் தன்னிடம் உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி முதலில் பாய் பிரதாப்பிற்கு மன்னிப்பு வழங்கி அவரை விடுதலை செய்தார். அந்த விடுதலைக்கு பிறகு சிந்தி சமூகத்தின் கோபம் சற்று தணிந்த நிலையில் மிக சரியாக திட்டமிட்டு சில நாட்களிலேயே நானாவதிக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர் சிறையில் அதிகாரப்பூர்வமாக விடுவிக்கப்பட்டார். ஒரு கொலை வழக்கின் தீர்ப்பை சாதிய அரசியலும் அரசாங்கத்தின் வாக்கு வங்கி அரசியலுமே தீர்மானித்தன என்பதுதான் இந்த வழக்கின் மிகவும் இருண்ட பக்கமாகும். இந்த மாபெரும் அரசியல் நாடகத்தின் மூலம் ஆயுள் தண்டனை பெற்ற நானாவதி வெறும் 3 ஆண்டுகள் மட்டுமே சிறைவாசம் அனுபவித்துவிட்டு ஒரு சுதந்திர மனிதனாக வெளியே வந்தார். ஆனால் தனது நண்பனை கொன்ற குற்ற உணர்வு அவரை துரத்தியதோ என்னவோ அவர் இந்தியாவை விட்டே நிரந்தரமாக வெளியேற முடிவு செய்தார். ஒரு கொலை வழக்கு இந்திய நீதித்துறை சட்டங்களையே மாற்றியது, அரசியலை உலுக்கியது, முடிவில் ஒரு குடும்பத்தை நாட்டை விட்டே துரத்தியது. தன்னை காதலித்து ஏமாற்றியதற்காகவோ அல்லது துரோகம் செய்ததற்காகவோ கொலை செய்வது என்பது இன்றும் தொடரும் ஒரு குற்றவியல் மனநிலை. நானாவதி வழக்கின் மிகப்பெரிய முரண்பாடு என்னவென்றால், தனது மனைவியோடு கள்ளத் தொடர்பு வைத்திருந்த காரணத்துக்காக பிரேம் அஹூஜா சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் அந்த துரோகத்தை முழுமையாக செய்த சில்வியாவோடுதான் நானாவதி தனது இறுதி காலம் வரை கனடாவில் சேர்ந்து வாழ்ந்தார். ஒரு மனிதனின் உயிர் பறிக்கப்பட்டது. இந்தியாவின் பல நூற்றாண்டு கால நீதித்துறை சட்டங்கள் மாற்றி எழுதப்பட்டன. ஆனால் இவ்வளவு பெரிய சூறாவளியை உருவாக்கிய அந்த தம்பதிகள் மட்டும் மிக எளிதாக தப்பித்துக் கொண்டனர். உணர்ச்சிகளுக்கு முன்னால் சட்டம் தோற்றுப்போனதா அல்லது மீடியாக்களும் அரசியலும் சேர்ந்து ஒரு கொலையாளியை காப்பாற்றியதா என்பது இன்றும் ஒரு மாபெரும் விவாதம். இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க வழக்குகளையும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் தெரிந்து கொள்ள ரகசியங்களின் நேரம் கிரைம் கேஃபே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நானாவதியை விடுதலை செய்தது சரியானது என நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது அது சட்டத்தின் தோல்வியா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மர்மங்கள் விலகட்டும்.